வணக்கம் நண்பர்களே. நம்ம வெப்சைட்ல கடந்த 2 வருடங்களாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த கூகுள் ஆட்ஸ், கூகுள் விளம்பரங்களை நாம் இன்று 18/7/2024 இருந்து நிறுத்தி இருக்கிறோம். நம்ம வெப்சைட் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் விளம்பரங்கள் இல்லாம தான் நம்ம வச்சிருந்தோம். 2 வருடங்களுக்கு முன்னாடி தான் விளம்பரங்கள் நெறைய பேரு போட சொல்லி, நெறைய நண்பர்களின் ஆலோசனையின் பேர்ல நம்ம அத கொண்டு வந்தோம். அது யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய தடையா இருக்கிறதா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் எப்போதுமே. இருந்தாலும் சரின்னு அப்படி அனுமதிச்சு வச்சிருந்தேன். அ பட் வந்து அதனால நமக்கு மிகப்பெரிய இடையூறுகள், அ வாடிக்கையாளர்கள் திருப்தி அடையல அப்படின்ற ஒரு விஷயங்கள் நமக்கு வருது இல்லையா? ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம சர்வீஸ்க்கு வாடிக்கையாளர் திருப்தி தான் முக்கியம். ஸோ ஒரு வாடிக்கையாளர் திருப்தி அடையலைன்னா, அப்ப அந்த சர்வீஸ் அந்த அந்த ஒரு விஷயத்த நம்ம தவிர்க்கிறது நல்லதில்ல. அந்த அடிப்படையில நம்ம கூகுள் விளம்பரங்கள எக்ஸாக்ட் பிரெடிக்ஷன்ஸ் டாட் இன் இணையதளத்துல இருந்து இன்னையில வந்து நிறுத்தி இருக்கிறோம். இலவச சேவைகளை பயன்படுத்துபவர்களுக்கும் இது பொருந்தும். சரியா? ஃப்ரீ சர்வீசஸ்ல இருக்கிறவங்களுக்கும் கூகுள் விளம்பரங்கள் வராது. இதனால நமக்கு வந்து சற்றேறக்குறைய ஒரு கணிசமான தொகை வருவாய் இழப்பு உண்டு. ஆனாலும் அத நம்ம நிறுத்துறதுக்கு சில முக்கிய காரணங்கள். ஃபர்ஸ்ட் காரணம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். 2 வந்து அ பொதுவா நம்ம ஒரு தொழில வந்து ஒருத்தர டிபெண்ட் பண்ணி செய்யக்கூடாது. கூகுள் முதலான இந்த மிகப்பெரிய நிறுவனங்கள் இணையதளத்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க யார அனுமதிக்கிறாங்களோ, அவங்க தான் நம்பர் 1 ஆக முடியும். அவங்க யார தடுக்குறாங்களோ, அவங்க வளர முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைய, ஒரு மோனோபோலிசத்த இந்த கூகுள் கட்டமைக்குது. கூகுள் நான் கூகுள குறை சொல்லல. சரியா? அவங்க ஒரு அல்காரிதம் வச்சிருக்கிறாங்க. அவங்க அல்காரிதத்துக்கு யாரு ஃபாலோ பண்றாங்களோ, யார் மீட் பண்றாங்களோ, அந்த அல்காரிதத்துல இருக்கிறவங்கள அவங்க ப்ரமோட் நீங்க கூகுள் விளம்பரங்கள பயன்படுத்துனீங்கன்னா, உங்களுடைய சைட்ட வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த விளம்பரங்கள் உங்க சைட்ல காமிக்கும் பொழுது கூகுளுக்கும் வருமானம் வரும். ஸோ, இந்த முடிவு நம்ம எடுத்திருக்கிறது நமக்கு நிச்சயம் வருவாய் இழப்பை ஏற்படுத்துவதோடு, நம்மளுடைய விசிபிலிட்டி ரேஷியோவும் வெப்சைட்ல குறையும். கூகுள் சர்ச் ரிசல்ட்ல தேடும் பொழுது எக்ஸாக்ட் பிரெடிக்ஷன்ஸோட சர்ச் ரிசல்ட்ஸும் குறையும். நம்ம அத பார்த்தோம்னா, நம்ம தனித்தன்மையா நம்மளுடைய குவாலிட்டிய நிரூபிக்க முடியாது. சரியா? ஸோ, ஒரு தரமான ஒரு பொருளை, ஒரு தரமான சேவையை எங்கிருந்தாலும் மக்கள் விரும்பி ஏற்பார்கள். அது வந்து வேர்ட் ஆஃப் மவுத்ல போகிறது தான் வெற்றிக்கான ஒரு நிரந்தர வழியா இருக்கும். இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டேன், அங்க நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு கூட்டு போவாங்கல்ல. இந்த வெப்சைட்ல ஜாதகம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நீ பாருன்னு சொல்லுவாங்க. அப்படி போறது. அது ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையா இருக்கும். ஸோ, இந்த மாரி சில கடினமான முடிவுகள நானு எடுத்துட்டு இருக்கிறேன். நிறைய கடினமான முடிவுகள் எடுக்கிறேன். இது எல்லாமே இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எக்ஸாக்ட் பிரெடிக்ஷன்ஸ் யூசர்ஸ் எக்ஸாக்ட் பிரெடிக்ஷன்ஸின் வாடிக்கையாளர்களின் நலன் கருதி. எக்ஸாக்ட் பிரெடிக்ஷன்ஸ பயன்படுத்துறவர்களுக்கு என்ன பெஸ்ட்டா நமக்கு வர வாரங்கள் அப்படின்ற ஒரு நோக்கத்துல போறோம். ஸோ, இத நம்ம ஒரு சேவையா கட்டமைக்கும் பொழுது, அ நம்மிடம் இருக்கின்ற வாடிக்கையாளர்களை தக்க வைப்பதற்கு, இன்னும் பெட்டரா நம்ம சேவைகள் செய்வதற்கு முயற்சிக்கிறேன். அதன் ஒரு பகுதியாக இந்த கூகுள் விளம்பரங்கள் இன்றிலிருந்து நிறுத்தப்படுகிறது. இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கும்னு நான் நம்புறேன். நன்றி.